இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். லேவியராகமம் 26 அதிகாரம் 9 சொல்லுகிறது, நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடே என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி திடப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்றார். நீங்கள் கர்த்தரிடத்தில் பார்த்து நீங்கள் இருதயத்தில் கேட்டுக்கொண்டிருக்கலாம், ஆண்டவரே, நீர் என்னை பெருக பண்ணுவேன், என்னை உயர்த்துவேன் என்று வாக்கு பண்ணினீரே, ஒருவேளை அதை நீங்கள் மறந்து போனீரோ? நீங்கள் சொல்லியதற்கும் என் வாழ்விற்கும் அநேக மாற்றங்கள் உள்ளதே, அதற்கு நேர்மாறாக என் வாழ்க்கை கடந்து சென்று கொண்டிருக்கிறதே என்று இருதயத்தில் கேள்விகளோடும் அநேக கர்த்தரிடத்தில் சந்தேகங்களோடும் நீங்கள் இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் ஒரு நாளும் அவர் மனம் மாறுகிறதற்கு மனிதன் அல்ல. அவர் சொல்லியபடியே செய்கிற தேவன். அவர் உனக்கு வாக்கு பண்ணினதை நிச்சயம் நிறைவேற்றுவார். மகனே, அவர் உன்னோடு கூட இருந்து உன்னை உறுதிப்படுத்துவார். மகளே, அவர் உண்மையில் கண்ணோக்கமாக இருக்கார். நீ என்ன பண்ணுறான்னு தெய்வன் கண்ணோக்கமாக இருக்கிறார். நடந்தாலும் படுத்திருந்தாலும் உண்மையில் கண்ணோக்கமாக இருந்து நீ விழுகிற நேரத்திலே உன்னை தூக்கி பிடிக்கிறவர். அவர் ஒரு நாள் நீ கீழே விழுவதற்கும் நீ சாய்வதற்கும் அவர் உன்னை விடுகிறவர் அல்ல. மாறாக உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்கள். உனக்கு முன்பாக கடந்து சென்று கோடனானவைகளை செவ்வைப்படுத்துகிற தேவன். அவர் உன்மேல் கண்ணோக்கமாயிருந்து ஏற்ற காலத்திலே உன்னை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். அவர் உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணுவார். உங்களை விருத்தியடைய செய்து நீ எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாயிருக்க உன்னை பெருகவும் செய்து, இதோ உன் நிலையை மாற்றி உன்னை திடப்படுத்தி உன் கரங்களை தூக்கி நிறுத்த தேவனாலே ஆகும். அவர் ஏற்ற காலத்தில் அதை செய்வார். உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டாக்கி அவர் உன்னை பலுகவும் பெருகவும் செய்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமீன்.